உபகரணங்கள் அந்த மனிதர்களை விட பெரிய பெருமதியானவையா? அல்லது ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அதனை இந்த மாதிரியான ஒரு வன்முறை ஊடாகத்தான் கட்டுப்படுத்த வேண்டுமா? ஏன் நீங்கள் நேரம் எடுத்து அது இன்றைக்கு அந்த இரவு முழுக்க கூட அவர்களோட பேசி இருக்கிறதுனால இன்னும் குறை வரப்போகிறது. அத்துடன் இந்த விடயம் சம்பந்தமாக, அதாவது மன்னாரில் மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் இன்று, அதாவது 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதேசங்களைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் மற்றும் கால்நடை பண்ணையாளர்கள் இணைந்ததாக ஒரு பாரிய கவனஈர்ப்பு போராட்டத்தினை தெரிவித்திருந்தார்கள். ஜனநாயக பூர்வமான அந்த போராட்டத்தில் போலீசார் மிக மோசமாக, மிருகத்தனமாக நடத்தப்பட்டார்கள். அதை எப்படி சொல்வதென்றால், நீங்கள் இப்போ வீடியோவில் பின்னால் போகுது, அதற்காக பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. தமது எதிர்ப்புகளை ஜனநாயக வழியில் அவர்கள் வெளிப்படுவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் அன்று நடந்த சம்பவத்தை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வன்முறை களமாக அந்த இடம் அமைக்கப்பட்டிருந்தது. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பற்றிய அறிவித்தலுடன் இன்றைய நிகழ்வை நான் உங்களுடன் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தெரியும் உங்களுக்கு, அண்மையில் சென்ற வாரம் மன்னாரில் ஒரு போராட்டம் மக்களால், அதாவது அருத்தந்தையர்கள் உட்பட பொதுமக்களால் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த போராட்டம் ஒரு நள்ளிரவு வேளையில் இரவு 10 மணிக்கு பின்னர் நடத்தப்பட்டது. அதுக்கான காரணம் என்னென்றால், ஊர் உறங்கியதற்கு பின்னர் அந்த காற்றாலை உபகரணங்களை ஊருக்குள் கொண்டு வருவதுதான் அந்த உரியவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கம் அறியப்பட்டு பொதுமக்கள், கிறிஸ்தவ அருத்தந்தையர்கள் ஆகியோர் அன்று இரவு தமது உறக்கத்தையும் இல்லாமல் வீதியோரம் அவர்களுடைய ஜனநாயக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த ஜனநாயக பூர்வமான அந்த போராட்டத்தில் போலீசார் மிக மோசமாக, மிருகத்தனமாக நடத்தப்பட்டார்கள். அதை எப்படி சொல்வதென்றால், நீங்கள் இப்போ வீடியோவில் பின்னால் போகுது, அதற்காக பார்த்தீங்கன்னா தெரியும். குண்டுகட்டாக அருத்தந்தையர்கள் கையிலையும் காலையும் பிடித்து தூக்கி வீசப்பட்டார்கள். பொதுமக்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டார்கள். தரதரவன இழுத்து வரப்பட்டார்கள். மிக மிக மோசமான ஒரு வன்முறையான ஒரு செயற்பாடாக எமக்கு தெரிந்தது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. தமது எதிர்ப்புகளை ஜனநாயக வழியில் அவர்கள் வெளிப்படுவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் அன்று நடந்த சம்பவத்தை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வன்முறை களமாக அந்த இடம் அமைக்கப்பட்டிருந்தது. அது என்னத்தை சொல்லுது என்று சொன்னால், இங்கு 2 விதமான சட்டங்கள், அல்லது போனால் 2 விதமான போக்குகள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலையும் ஏனைய பகுதிகளிலையும் இருக்குது என்றது தான் தெளிவாக காட்டுகிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், பல தடவைகளில் ஒரு சில பௌத்த துறவிகள் தமிழ் பகுதிகளிலேயோ அல்லது போனால் அவர்கள் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு மிக ஆக்ரோஷமாகவும் மிகவும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் போலீசார் மிகவும் பக்குவமாகவும் அவர்களுடன் பொறுமையாக பேசித்தான் அங்கு அந்த போராட்ட களங்கள் அவர்கள் அப்புறப்படுத்துவதை நாங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கு நீங்கள் மன்னாரில் நடந்த விடயத்தை பார்ப்பீர்களாக இருந்தால், உடனடியாகவே கழகம் அடக்கின்ற போலீசார் எல்லாம் வரவழைக்கப்பட்டு மிக மோசமாக அடித்து அவர்கள் இழுத்து செல்லப்பட்டு அந்த வழி எடுக்கப்பட்டது அந்த காற்றாலை உபகரணங்கள் கொண்டு செல்வதற்கு. நாங்கள் கேட்கின்றோம், இந்த காற்றாலை உபகரணங்கள் அந்த மனிதர்களை விட பெரிய பெருமதியானவையா? அல்லது ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அதனை இந்த மாதிரியான ஒரு வன்முறை ஊடாகத்தான் கட்டுப்படுத்த வேண்டுமா?
ஏன் நீங்கள் நேரம் எடுத்து அது இன்றைக்கு அந்த இரவு முழுக்க கூட அவர்களோட பேசி இருக்கிறதுனால இன்னும் குறை வரப்போகிறது. உங்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணம் சம்பளமாக தரப்படுகிறது, உங்களுக்கு அதற்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் நிதானமாக நடந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் மிக மோசமாக நடத்தினதை சிவில் சமூகமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த ஒரு எதிர்ப்பானது மிக முக்கியமாக ஒரு இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்ட களம். அது அந்த இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு மன்னார்ல மிக முக்கியமான சரணாலயங்கள் இருக்கின்றது. வங்காளையில் இருக்கின்ற பறவைகள் சரணாலயம். இந்த இடத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருவது, அந்த காலங்களில் கூடு கட்டுவது, முட்டையிடுவது, குஞ்சு பொறித்து திரும்பி சென்று விடுகிறது. இப்ப அதன் மூலமாக பலவிதமான கண்டல் தாவரங்கள் மற்றும் பல விரிச்சங்கள், வெளிநாட்டு பறவைகள் மட்டுமல்ல உள்நாட்டு பறவைகளும் அங்கு இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த விண்வீல் சுற்றும் பொழுது அதில் ஒரு விபத்துக்கள் உண்டாகின்றது. அது பறவைகளை பாதிக்கும் நிச்சயமாக. அது விபத்துக்கள் அதில் மோதுவதாக மட்டும் நேரடியாக நடப்பதில்லை, அதனுடைய ஒளி சத்தம் அதுகளுக்கு ஒரு பேரிரைச்சலை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் பொழுது அதுகள் அந்த திசையையே விட்டு வேறு பகுதிகளுக்கு நகர்ந்து செல்லும். அப்படி நகர்ந்து செல்லும் பொழுது என்ன நடக்குது என்றால், அந்த பறவைகள் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கின்ற அளப்பெரிய நன்மைகள் இல்லாமல் போகின்றது. உதாரணமாக சொல்லலாம், ஒரு மனிதன் இயற்கையாகவே உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் அவருக்கு பிராணவாயு ஆக்சிஜன் மிக முக்கியமாக தேவை. இந்த ஆக்சிஜன் எங்கிருந்து பெறப்படுகிறது? இந்த மரங்களில் இருந்தால் பெறப்படுகிறது. அதிக அளவான ஆக்சிஜனை வெளியிடுற மரங்களாக மிக முக்கியமாக 2 மரங்களை நான் குறிப்பிடலாம். ஒன்று ஆலமரம், இன்னொன்று அரச மரம். இந்த 2 மரங்களையும் மனிதர்கள் நடுவதில்லை. இந்த 2 மரங்களையும் பறவைகள் தான் நடுகின்றது. இந்த பறவைகள் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பெரிய விரிச்சங்கள் எங்களுக்கு கிடைக்காது. அதிலிருந்து வரக்கூடிய பெரிய அளவிலான ஆக்சிஜன் இந்த சமூகத்துக்கு கிடைக்காது. அப்படி இல்லாமல் போகும் பொழுது அது மட்டுமல்ல, அதிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற மழை வீழ்ச்சி, அதிலிருந்து நீராவியாக சென்று அங்கு மீண்டும் மேகம் கருக்கட்டப்பட்டு மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது. அந்த மழை வீழ்ச்சி கிடைக்குமாக இருந்தால்தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் செழிப்பாக வளர முடியும், மரம் செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்க முடியும், அதிலிருந்து வர பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் விவசாயத்தை கூட மழை இல்லாட்டில், மரம் செடிகள் இல்லாட்டில் விவசாயம் கூட செய்ய முடியாது. எனவே இவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடிய விடயங்களை இந்த பறவை இனங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கத்துல நீங்க பார்த்தீர்களாக இருந்தால், இது மனிதர்களால் நட முடியாத அல்லது சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக காணப்பட்டதன் காரணத்தினால்தான் தமிழர்கள் சமய ரீதியாக அதில் ஒரு கல்லை வைத்து அது ஒரு இறை வழிபாட்டுடன் போற்றி இன்று வரையும் அந்த பழக்கம் இருந்து கொண்டு வருகின்றது. அதுக்கான காரணம் இந்த விருட்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுதான். இந்த விருட்சங்கள் பறவைகள் நடலாம், ஆனாலும் மனிதர்கள் வெட்டிடக்கூடாதுன்றதுக்காக அதுல ஒரு இறைவனை நினைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள். இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான், ஒரு குறுகிய நோக்கத்திற்காக இந்த இயற்கை வளங்களை அழிப்பதற்கோ அல்லடி போன இந்த இயற்கை வளங்கள் நாசமாக்கப்படுவதன் மூலமாக ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரலாம் என்பது மிக மோசமான ஒரு பிழையான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இயற்கை வளங்களை பாதுகாத்து கொண்டுதான் எமது பொருளாதாரத்தையும் எமது அபிவிருத்திகளையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இவற்றினை ஒரு குறுகிய நோக்கத்துக்காக மின்சாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கை வளங்கள் கவனத்தில் கொள்ளப்படாமல் போகுமாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டி வரும். குறிப்பாக மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே மின்சாரத்தை பெறுவதற்கு மழை நீரை பயன்படுத்துவது மிக பொருத்தமாக இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கு. அதுக்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு அதுக்கான அணைகள் கட்டப்பட்டு அந்த நீரை தடுத்து, கடலுக்கு செல்லும் நீரை தடுத்து நிறுத்தி அதன் ஊடாக நாங்கள் மின்சாரத்தை பெறுவோமாக இருந்தால் அந்த நீரும் நிலத்தடிக்குள் செல்லும் பொழுது அது நிலத்தடி நீரும் மேலே கொண்டு வரப்படும், குடிநீர் தட்டுப்பாடுகள் பிரச்சனையில் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் மரம் செடி கொடிகளும் மிக சிறப்பாக செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான ஆரோக்கியமான திட்டங்கள் வருமாக இருந்தால் ஒரு புதிய பொருளாதார மீழ்ச்சியை நாங்கள் கொண்டு வரலாம். நாங்கள் நிறைய இயற்கை
வளங்களை இழந்து விட்டோம், நிறைய உயிரினங்களை இழந்து விட்டோம், நிறைய மீன் இனங்கள், நிறைய பறவை இனங்கள், நிறைய விலங்கினங்கள், நிறைய ஊர்வன, இந்த மாதிரியான மற்ற நிறைய பூச்சி இனங்கள், சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை செய்கின்ற அல்லது விவசாயத்துக்கு நன்மை செய்கின்ற பலவிதமான பூச்சி இனங்களை எல்லாம் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். இன்றைக்கு எல்லாமே ஒரு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட வியாபார நோக்கத்தோட இலங்கையை அணுகின்ற ஒரு நிலப்பாடு தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் காசு மட்டும்தான், பொருளாதாரம் மட்டும்தான் என்ற ஒரு குறுகிய நோக்கத்துக்குள் எமது பின்புலத்தில் அல்லது பிற்காலத்தில் நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சமூக பொருளாதார மீட்சியை உருவாக்குவதற்கு எமக்கு கடினமாக போகும். எனவே இது சம்பந்தப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான சுற்றுப்புற சூழலுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்தி முக்கியமாக மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாயிருக்கு. மக்கள் எதிர்க்கிற ஒரு விடயங்களை வலுக்கட்டாயமாக கொண்டு சேர்க்கிற வேலைகளை செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பரப்புரையில் இந்த மாதிரியான காற்றாலை திட்டங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதியோடு தான் அவர் வந்தவர். எனவே மீண்டும் தனது வாக்குறுதியை மீள்பரிசீலனை செய்து மன்னர் மக்களினுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த காற்றாலை திட்டத்தினை கைவிடுவதுதான் முழு நாட்டுக்குமே நன்மை பயக்கும் என்பதனை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் இந்த விடயம் சம்பந்தமாக, அதாவது மன்னாரில் மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் இன்று, அதாவது 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதேசங்களைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் மற்றும் கால்நடை பண்ணையாளர்கள் இணைந்ததாக ஒரு பாரிய கவனஈர்ப்பு போராட்டத்தினை தெரிவித்திருந்தார்கள். அந்த பாரிய கவனஈர்ப்பு போராட்டமானது முக்கியமான பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தது. அவர்கள் முக்கியமாக இயற்கைக்கு விரோதமான இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், மற்றும் அது தந்தையர்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டது, அந்த இடத்தில் பொதுமக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டதற்கான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் அரசின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அவர்களை வன்முறை ரீதியாக அங்கிருந்து அகற்றி அவர்கள் மீது அத்துமீறிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வரும் காலங்களில் கனியவள அகழ்வுகள் நடத்தப்படுவதை உடனடியாக நிறுத்த வேணும் போன்ற கிழக்கு மாகாணத்திலும் பெரும்பாலான இடங்களில் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் சோலார், இலுமினைட் அகழ்வு போன்ற திட்டங்கள் தொடர்ச்சியாக மக்களின் வாழ்வாதாரங்களையும் இயற்கையின் சமநிலையையும் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கி வருகின்றது. எனவே சமூக செயற்பாட்டாளராக ஆகிய நாங்கள் இங்கே முன்வைப்பது, அரசு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முதல் முன்வைத்த முக்கியமான கருத்துக்களில் ஒன்று, மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் எதிர்க்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் கைவிடுவதாக கூறியிருந்தார்கள். ஆனபோதும் இன்று வரை அதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளுமே அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. இந்த அரசு கடந்த கால அரசுகள் செய்த அதே அபிவிருத்தி திட்டங்களை, மக்களுக்கு விரோதமான அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது எங்களுக்கு பல்வேறு வகையிலும் ஏமாற்றத்தை தருகின்றது. எனவே இந்த இடத்தை நாங்கள் அரசுக்கு ஒரு வலிமையான கோரிக்கையாக முன்வைக்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வாறான திட்டங்கள் மக்களை பாதிப்பதாகவே அமைகின்றது. தங்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த ஜனநாயகம் நிலை பெற வேண்டுமானால், தாங்கள் முன்வைத்து வந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இங்கே அத்துமீறிய இந்த அபிவிருத்தி திட்டங்களை உடனே நிறுத்த வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்களாகிய உங்களுக்கு நாங்கள் இந்த பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கிறோம். மக்களின் உரிமைகள் மீறப்படுவதை கண்டிக்கின்றோம். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமீப காலமாக அபிவிருத்தி என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் தீவிரமாக பாதிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முன்னைய ஆட்சியாளர்களால் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசானது இவ்வாறான திட்டங்களை நாங்கள் முற்றாக தடுத்து நிறுத்துவோம் என்று தேர்தல் காலங்களில் மக்களுக்கு உறுதியளித்திருந்தனர். இருந்த போதும் இவர்களும் இவ்வாறான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது கவலைக்குரிய விடயமாக அமைகின்றது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த அரசாங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டமானது
அங்குள்ள இயற்கை வளங்களையும் சூழல் சமநிலையையும் முற்றாக பாதிப்பதோடு அம்மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக அளிக்கும் வகையில் அமைகிறது. கடந்த வாரம் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் காற்றாலை மின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான பொருட்கள் மன்னார் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது மக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் மதகுருமார்களும் அறவழியில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இருந்தாலும் அன்றைய தினம் போராட்டத்தின் போது காவல்துறையினர் வன்முறையை கையாண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். காற்றாலை திட்டத்துக்கு எதிராக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கவனஈர்ப்பு போராட்டம் மிக மோசமான முறையில் போலீசாரினால் வன்முறையை கையில் எடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அருத்தந்தையர்கள் குண்டுகட்டாக தூக்கி செல்லப்பட்டு வீதியோரம் வீசப்பட்டிருந்தார்கள். ஆனால் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதே பேரினவாத ஆட்சியாளர்களின் அல்லது பௌத்த துறவிகளாக இருந்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருப்பார்களா? இதே மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பிட்டு பெயர் சொல்லக்கூடிய நபர், அதாவது ஆமதுரு அவர்கள் மிக மோசமாக நடுவீதியில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். தமிழர்களை துண்டமாக வெட்டுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் மீது பாயாத சட்டங்களும் அவர் மீது கொண்டு வரப்படாத அடக்குமுறைகளும் இன்று அருத்தந்தையர்கள் மீது ஏவி விடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செயற்பாட்டினை சிவில் சமூகமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே ஜனநாயக வழியில் அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற உரிமைகளுக்கு அமைவாகத்தான் அந்த போராட்டமாக நடைபெற்றது. எனவே இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த மாதிரியான காற்றாலை திட்டங்கள் வேண்டாம் என்பதனை நாங்களும் அந்த மன்னார் மக்களுடைய உரிமை போராட்டத்துடன் கைகோர்த்து நிற்கின்றோம். அதில் மிக முக்கியமாக பறவைகளை நேரடியாக பாதிக்கின்ற ஒரு திட்டமாக அந்த காற்றாலை திட்டம் இருக்கின்றது. சர்வதேச பல்தேசிய கம்பெனிகளுக்கு எமது நிலங்களையும் எமது இருப்பிடங்களையும் அல்லது எமது சூழலையும் தாரவார்க்கின்ற ஒரு சூழ்நிலை அண்மை காலமாக வடகிழக்கிலேயே அதிகரித்து கொண்டு வருகிறது. பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த மாதிரியான ஒரு போராட்ட தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் நிறுத்தப்படவில்லை என்றால் வடக்கு கிழக்கு பூராகவும் இது போன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுக்கு அப்பால் அரசியல் ரீதியாக நாங்கள் இதை நோக்குவோமாக இருந்தால், குறிப்பாக வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி என்ற போர்வையில் இந்தியாவுடைய வருகை எம்மை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு ஏமாற்றத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தும் ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது. இதே போன்றுதான் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதாவது அப்போதைய இலங்கை ஜனாதிபதி JR ஜெயவர்தனாவுக்கும் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இடையில் கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு அமைதிப்படை என்ற இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டார்கள். அந்த அமைதிப்படையை மிகவும் தந்திரோபாயமாக அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனா அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு யுத்த களத்தினை திறந்திருந்தார். அது 2 வருடங்களுக்கு மேலாக அந்த யுத்தம் நடைபெற்றது. பாரிய உயிரிழப்புகள் இருதரப்பிலும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, தியாக தீபம் திலிபனனா மற்றும் பூவதியம்மா ஆகியோர் உண்ணா நோம்பிருந்து மரணிக்கும் அளவுக்கும் அந்த செயல்பாடுகள் நீடித்திருந்தது. அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பாரிய எதிர்ப்பினை இந்தியா சம்பாதித்து கொண்டது. அது ஒரு ஆயுத போராட்ட காலமாக இருந்ததனால் அது நேரடியாக அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு நடைபெற்றது. ஆனால் இப்போது வேறு உருவத்தில் இங்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் இந்த மாதிரியான இயற்கை வள ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சம்பூர் காணி மின்சார உற்பத்திக்காக என்று சொல்லி அங்கு பொதுமக்களுடைய காணி அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. துறைமுக அதிகார சபையினால் முத்து மக்களுடைய குடியிருப்புகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போல சோலார் திட்டங்களின் மூலமாக மின்சாரத்தினை பெறுவதற்காக மட்டக்களப்பு வாகரை பகுதியில் பல ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய காணிகள். அதே போலதான் இப்ப மன்னாரில் காற்றாலை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த அபிவிருத்தி என்று சொல்ற இந்த விடயங்கள் எல்லாம் பார்த்தீர்களாக இருந்தால் நேரடியாக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும்
சுற்றுப்புற சூழலையும் ஏற்படுத்துகின்ற அல்லது பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்போ என்ன செய்கிறார்கள் அந்த மக்கள் இதுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு களம் இலங்கை அரசாங்கத்தினால் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அதன் காரணத்தினால் என்ன நடக்கிறது, தொடர்ச்சியாக நாங்கள் இதுக்கு எதிராக போராட வேண்டியவர்களாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். அரசியல் ரீதியாக இப்போ என்ன நடக்கின்றது, இந்தியாவுக்கு எதிராக தமிழர்கள் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக இந்த பேரினவாத ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட வேணும். இந்த அபிவிருத்திகள் இங்கு வாழ்கிற மக்களுக்கோ அல்லது போனால் இங்கு இருக்கிற இயற்கை வளங்களுக்கோ எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அது யார் செய்தாலும் சரி, அது எந்த ஒரு நாட்டின் பின்புலமாக இருந்தாலும் அவை மக்களாக நிராகரிக்கப்படுகின்றது அல்லது எதிர்க்கப்படுகின்றது. அப்படி எதிர்க்கப்படும் பொழுது எமது தார்மீக உரிமைகள் ஒரு ஒரு எமது தார்மீக உரிமைகள் மீது ஏனியவர்கள் பலக்காரம் செலுத்தும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த மாதிரியான வேலைகளை நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.